Hi, hello, this is Tapsia 360. நாம இன்னைக்கு ஆகஸ்ட் 6th டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் செஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பட்ஜெட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியான வீடியோவில் நம்ம அக்ரி பட்ஜெட்டையும் இதையும் சேர்த்து வந்து பார்த்துலாம், நார்மல் பட்ஜெட்டையும். ஸோ மீதி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகாபுரம் அலூரி சீதாராம ராஜு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் பீங் டெவலப்டு இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேரை கேட்டோன்னே நம்மளுக்கு தெரியும் அது ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் 5700 crores ஒர்த்தில் போகாபுரமில் அல்லூரி சீதாராம ராஜு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோன்னா 2200 acres வந்துட்டு தே ஆர் கோயிங் டு செட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கெப்பாசிட்டி டு ஹேண்டில் 6 million, அதாவது 60 lakh passengers annually have the capacity to handle அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் பீங் டெவலப்ட் அண்டர் தி பிபி பார்ட்னர்ஷிப், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி மாடலில் வந்துட்டு இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் ஒர்த் மோர் தென் 18,000 crores have been also inaugurated additional to this program அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் by the chief minister by the prime minister நரேந்திர மோடி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோக்ராம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் nationwide anti-drug awareness campaign launched by the prime minister aims to become என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் ஃப்ரீ இந்தியா. ஸோ ட்ரக்குக்கான ஒரு ஆன்டி ட்ரக்குக்கான முன்னெடுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறையா விதமான ஒரு இனிஷியேஷன்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. சரியா? ஸோ இப்போ ஆன்டி ட்ரக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் வைட் அவேர்னஸ் கேம்பெயின் ஃபார் தி ஆன்டி ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 100 வாரங்கள் 100 weeks வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது டீட்டெயில்ஸ் அப்படின்னா நேஷ்னல் ஒர்க் ஆன்டி ட்ரக் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரக் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்கணும். நம்ம யூத்தெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரக் ஃப்ரீ இந்தியா. ஸோ வந்து ஒரு ட்ரக்குனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளமே வருது. ஸோ நிறைய ரேப் கேசஸ்லாம் வந்துட்டு அதிகமாகுது. இதுக்கும் வந்து மெயின் காரணம் ட்ரக்காக தான் இருக்குது. நிறையா விதமான யூத்ஸ் வந்து இது மூலியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான இம்போர்ட்ஸ் ட்ரக்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இங்கே வருது, இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெயினான ஒரு 100 week மூமெண்ட்டை ஓவர் தி கண்ட்ரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது மூலிமா மெடிடேஷன் செஷன்ஸு, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸு, ஸ்ட்ரீட் பிளேஸு, அதுக்கப்புறம் வந்து அதர் பப்ளிக் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடத்தி யூத்ஸை வந்து என்கரேஜாக வச்சு இந்த மாதிரி ஆன்டி ட்ரக்ஸாக அவங்க மனசில் வந்து கொண்டு வரணும், ட்ரக் யூசேஜ் இருக்கக்கூடாதுங்கிற வகையில் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் செக்யூர் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா ஃபார் ஆர்கன் டொனேஷன் அண்ட் டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. சரியா? ஸோ தமிழ்நாடுடைய மினிஸ்டர் இப்போ கேஜி அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த ப்ரோக்ராமில் இதுக்கான அந்த அவார்டை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா இன் ஆர்கன் டொனேஷன் அண்ட் டிரான்ஸ்பிளேஷன். அப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 3 months இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் நடந்துச்சு. அடுத்த 5 months ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 125 ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ இந்த 145. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் அதோட உயிரில் இருக்கும்போதே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக பண்ணக்கூடிய லிஸ்ட்லையும் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது அதிகப்படியான உடல் தானங்கள் பண்ணுறதுலையும் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு மரியாதையோட அவங்க இப்போ இறந்து போகிறாங்க, மூளை சாவாடுறாங்க, பட் வந்து அவங்க உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க, இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு மரியாதையும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அரசு மரியாதை கொடுக்குறப்ப அது இன்னும் வந்து நிறைய பேர் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அதை செய்கிறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வகையில் அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேடு டியூரிங் தி நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளண்ட் ஆர்கனைசேஷன் NOTTO ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் டே ப்ரோக்ராம் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. இதில் தான் அவார்ட் கொடுத்துருக்காங்க. 2015 to 20 Tamil Nadu remained the leading state in the organ donation for the 6 consecutive years அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். ஓகே, சரி நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான்ஸ் டு செல் அன் அடிஷ்னல் டேஷ் டேக் இன் LIC அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6.5%. சரியா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட ஷேர்ஸ் வந்துட்டு வருது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 31,000 crore அரௌண்ட் 31,000 crore அரௌண்ட் வேல்யூடு 6.5 ஸ்டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்துட்டு சேல்ஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஏர்லியர் 2022 வந்து பார்த்தீங்கன்னா 3.5% ஆஃப் எல்ஐசியோட ஷேர்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆனிச்சு. அதில் அப்ராக்சிமேட்லி வந்து அவங்களுடைய இது எவ்வளோ ரைஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21,000 crores வந்துட்டு அவங்களுக்கு ரைஸ் ஆனிச்சா வேல்யூ. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா as per the minimum public shareholding norms all listed public sector companies must maintain at least 10% பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, 10% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங். இப்போ இந்த ஷேர்ஸை வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 90% 10% அப்படின்னு சொல்லிட்டு அதில் 10% கண்டிப்பாக பப்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயன்பெற வகையில் வந்துட்டு அமையணும். நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடிய நம்ம வந்து இந்த சேல் பண்ணக்கூடிய இதுவாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பப்ளிக் வந்துட்டு அதில் பயன்பெறணும் அப்படிங்கிற மெயினான இனிஷியேட்டிவில் பார்த்திங்கன்னா இதை கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் A research center to scientifically study traditional Tamil games has been established at எங்க அப்படின்னா VIT சென்னை. சரியா? ஸோ அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனியான ஒரு தமிழ் கேம்ஸ் ட்ரெடிஷ்னலான தமிழ் கேம்ஸுக்கான ஒரு சென்டர் ரிசர்ச் சென்டராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இண்டிஜினியஸான கேம்ஸை இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் வெல்பீயிங் ட்ரெடிஷ்னல் கேம்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா பல்லாங்குழி தாயம் ஆடுபுலி ஆட்டம் நொண்டி அதர் தமிழ் கேம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அமைச்சு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி அதில் வந்து அதில் என்னென்ன இன்னும் ஸ்டடி பண்ணலாம், அது எப்போருந்து வந்தது, அது என்னது, அதில் இன்னும் என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்து இன்னும் இங்கே இப்போ இருக்கிறதுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் தான் வந்துட்டு இந்த விஐடி சென்னையில் அதுக்கான ஒரு ரிசர்ச் சென்டர் தனியாக திறந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் who has been appointed as the new executive director of the Reserve Bank of India அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோனிகா சக்கரவர்த்தியை வந்து நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 30 years ஆஃப் சர்வீஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆர்பிஐ அவங்களுக்கு இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க மோனிகா சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் percentage did exports from India special economic zone says increase in 2025 to 26 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11.8% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சரியா? அது வந்து 2024 to 25 ஃபினான்ஷியல் இயரில் 14.63 lakh crore இருந்துச்சு. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 to 26ல 16.36 lakh crore இருக்குது. அதாவது 11.8% ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த செஸ் எக்ஸ்போர்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் மூலியமா அதிகமான அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக நடக்கப்படுற அந்த ஸ்டேட்ஸ் வந்து குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் who won the women's single title at the Chinese Taipei Open Badminton Super 300 அப்படின்னா டான்வி சர்மா. ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க டிஃபீட்டிங் குயன் டியூ லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியட்நாமை சேர்ந்த பிளேயர் அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிட்டு இவங்க வந்து இந்தியா சார்பில் வின் பண்ணியிருக்காங்க. 17 years of age தான்வி சர்மா become one of the youngest Indian player to win the Chinese Taipei Open title. Okay. Next, who won the men's single titles at the Washington Open Tennis Tournament அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைலர் ஃபிட்ஸ். மென்ஸில் டைலர் ஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ உமன்ஸில் வந்து அலெக்சாண்ட்ரா எலா ஃபிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க ஜெசிகா பெலுகா யூஎஸ்ஏவை வந்துட்டு தோக்கடிச்சிட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அலெக்சாண்ட்ரா எலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேயர் இன் ஃபிலிப்பைன்ஸ் டு வின் WTA டூர் சிங்கிள்ஸ். ஓகேவா? சரி, இந்த ஒரு டைலர் ஃபிட்னஸ் வந்து 11th ATP டூர் சிங்கிள் டைட்டில்ஸை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸ் 2026 வந்துட்டு முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ அதோட லிஸ்ட்டு பார்த்துடலாம். உமன் பாக்ஸிங் 54 kg கேட்டகரியில் கோல்டு வின் பண்ணது பிரீத்தி பவார். ஓகேவா? 57 கேட்டகரியில் ஜாஸ்மின் லம்போரியா கோல்டு, 51 கேட்டகரியில் சாக்ஷி சௌத்ரி கோல்டு, 60 kg கேட்டகரியில் பிரியா கங்வாஸ் கோல்டு, 70 kg கேட்டகரியில் அருந்ததி சௌத்ரி கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மென்ஸ் 55 kg கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதுமணி சிங் சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாக்ஸிங் லிஸ்ட். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் கேம் இருக்குல்ல, மும்முறை தாண்டுதல், அதில் வந்து 16.58 மீட்டர்ஸோட சில்வர் வின் பண்ண பிரவீன் சித்ரவேல். நெக்ஸ்ட் திருமாறன் செல்வ பிரபு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா
16.52 meters bronze win பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் ட்ரிபிள் ஜம்பில். ஓகே, மென்ஸ் ஜாவ்லிங் த்ரோவில் நீரஜ் சோப்ரா வந்துட்டு 85.83 meters வந்துட்டு போட்டு சில்வர் வின் பண்ணியிருக்காரு. யாஷ்வீர் சிங் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. 85.41 meters வந்துட்டு த்ரோ பண்ணியிருக்காரு. ஓகேவா, மென்ஸ் டெக்லத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 5 கேம்ஸாக 10 கேம்ஸ் இருக்கும், 5 நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து முதல் முறை தேஜஸ்வினி சங்கர் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. தேஜஸ்வின் சங்கர் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரா ஷார்ட் புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ 57 கேட்டகரியில் சோமன் ராணா வந்து 13.40 meters வந்துட்டு ஷார்ட் புட் போட்டு கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. சுபம் ஜுவேல் வந்து 13.28 meter போட்டு சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. ஜூடோ உமன்ஸ் 63 kg கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உன்னதி சர்மா பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. குல்வீர் சிங் வந்து 5000 meters ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கேட்டகரியில் வந்து இந்தியா சார்பில் வந்து வின் பண்ணவர் குல்வீர் சிங் தான். ஸோ குல்வீர் சிங் முன்னாலேருந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டே இருக்காரு. ஸோ 10.8 secondsல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது வரைக்கும் எந்த அத்லெட்டும் ஓடாத வகையில் அவர் இந்த ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 10 meters வந்து அந்த வாக்கிங் இது இருக்கும்ல, ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்க 10,000 meters வந்துட்டு அந்த வாக்கிங் காம்படிஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருந்தாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. 24.95 13 secondsல வந்துட்டு கிராஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ இந்தமாரி ஒரு கேட்டகரியில் ஓன் பண்ணது இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் அத்லெட் மெடல்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேயர் வாங்கியிருக்காரு காமன்வெல்த்னா இந்தியா சார்பில், அது குல்வீர் சிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து டோட்டலாக அந்த மெடல்ஸ் லிஸ்ட்டில் வந்து 39 மெடல்ஸோட 4th பிளேஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா 171 மெடல்ஸு, இங்கிலாந்து 110 மெடல்ஸு, கனடா 62 மெடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2030 அக்டோபரில் பார்த்தீங்கன்னா 24th எடிஷன் எங்கே நடக்கும்னா குஜராத் அகமதாபாத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஆஃப்டர் 2010 நியூ டெல்லிக்கு அடுத்து இது செகண்ட் டைம் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணப்படும், குஜராத்தில் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா, பேங்க்லாம் சேர்ந்து நம்ம ரிசர்வ் பேங்க்கில் வந்துட்டு வாங்கக்கூடிய அந்த லோன்ஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 5.25%. அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா இப்போ ஆர்பிஐ வந்து மற்ற பேங்க்ஸ் கிட்ட வாங்குறது. ஓகேவா, ஸோ அது வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், தட் இஸ் 5.25 தான் வந்துட்டு அதோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 5% இருக்குது, எக்கனாமிக் க்ரோத் வந்து 6.7% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் நோட்ஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து இப்போ என்னன்னா அந்த காகிதம்லேருந்து பாலிமர் பேங்க் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைஆக்சிலி ஓரியன்டட் பாலிப்ரொப்பலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையில் வந்து அந்த ஒரு ஷீட்டில் வந்து கரன்சி இனிமேல் ரெடி ஆக போகுது. லாங் ரன் டியூரேஷன்ஸ் வந்து அந்த கிளியாம இந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் வந்துட்டு அது வரக்கூடியது. ஸோ 1988 ஆஸ்திரேலியா இந்த வகையான ஒரு கரன்சி நோட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் ஃபாலோட் பை இங்கிலாந்து நியூசிலாண்டுன்னு வரிசையாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாலையும் அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா, சரி, ஓகே. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. பட்ஜெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் ப்ளஸ் நார்மல் பட்ஜெட் எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து நம்ம வீடியோவில் கிளியராக பார்த்துலாம். ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. தேங்க்யூ.